அதிமுக இப்போ பார்க்குறோம் அந்த தொகுதி எண்ணிக்கையெல்லாம் தங்களுடைய கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்கும்போது அவங்க வந்து ரொம்ப இயல்பாக இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒன்று பார்க்கப்படுது. அதே நேரத்தில் திமுக தலைமையிலான அணியில் பல சிக்கல்கள், காங்கிரஸ் கொடுக்கறதுலேருந்து நீண்ட காலமாக அவங்க கூட இருக்கக்கூடிய வலிமையான கூட்டணி என்று ஒவ்வொரு காலமும் சொல்லப்படுகின்ற அந்த கூட்டணியில் இடங்களுடைய எண்ணிக்கையை சொல்கிறதுலே பயங்கர பிரச்சனையாக இருக்குது. இது வந்து ஒரு பெர்செப்ஷன் அப்படிங்கிற அடிப்படையில் மக்கள் மத்தியில் எதுவுமே ஒரு தாக்கத்தை இல்லை. இது கடந்து போயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். தேர்தல் பிரச்சாரம் தொடங்கின பிறகு இதெல்லாம் மறந்துடுவாங்கன்னு தோணுது எனக்கு. அவர்களுக்கு வந்து பிஜேபியை எதிர்ப்பது அப்படின்றது தான் அவர்களுடைய மையமான எண்ணம். சரி, அந்த எண்ணத்துக்கு எந்த ஊரும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ திமுக சார்பில் இருக்கக்கூடிய அந்த 24 கட்சி அணி வந்து இங்கே மதசார்பற்ற ஒரு இடதுசாரி கொள்கையை ஆதரிக்கிற ஒரு அரசு, பல நல்ல திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிற அரசு அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அதனால் இந்த சிக்கல்களையெல்லாம் தாண்டி அவர்கள் இதெல்லாம் கடந்து போயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதற்கு வந்து ஆளும் கட்சி அவர்களை வேறு மாதிரி சமாதானப்படுத்திடுவாங்கன்னு தோணுது. இடங்களை கொடுக்காட்டா கூட வேறு வழியில் அவர்களை சமாதானம் இதயத்திலிருந்து கொஞ்சம் தரலாம். இதயத்திலிருந்து இடம் இருக்கும். உடனே அப்போது இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா, இப்போ அதிமுக ஒரு வலுவான அந்த ரோலை, எதிர்கட்சி ரோலை சரியாக இல்லை. அதிமுகவில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குன்றது வெளியில் அவ்வளவா ஊடகவியலாளர்கள் நிறைய நமக்கு சொல்லலை. அதுக்கான இடத்தை அவர்கள் தரலை. அப்படித்தான் எடுத்துக்கணுமே தவிர, இங்கே வந்துட்டு நிறைய வெளியே தெரியுது இந்த பேச்சுவார்த்தைகள். அது கம்யூனிஸ்டுகள் பேசுகிறாங்க, திருமாவளவன் வந்து அவருடைய செயற்குழு கூட்டி ஒரு 8 தீர்மானங்களை ஏற்றுக்கிற உயர்நிலைக்குழு கூட்டம் அதெல்லாம் பண்ணுறாரு. இது அது மாதிரிலாம் இது எதுவும் நடக்கலை. இங்கே வந்து பிஜேபிக்கு போன தடவை 20 இடங்கள் தந்தாங்களா அதிமுக, இப்போ 27 இடங்கள் தந்திருக்காங்க. அதாவது காங்கிரஸ்க்கு இங்கே என்ன நடந்துச்சோ அதே தான் அங்கே நடந்திருக்கு. என்ன இங்கே காங்கிரஸ்க்கு நடந்தது வெளியில் நீங்களெல்லாம் எங்கள் எல்லாருக்கும் சொன்னீங்க, அங்கே அப்படி பெருசாக தெரியல. அவர் பியூஷ் கோயல் இங்கே வர்றதா இருந்ததே வந்து ரத்தாச்சு. அதுக்கப்புறம் இவர் அங்கே போனார். அதனால் அங்கே நடக்கிறத அவர்கள் அவர்களுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. பின்னாடி தான் நமக்கு தெரிய வரும் என்னெல்லாம் நடந்துச்சு.